இனிமேல் ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் நானே ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறேன், நீங்கள் இனிமேல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சன்சி சொன்னா. ஓ அப்படியா, சரி ஓகே, அப்போ நீயே செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். துணி துவைக்கிறத பாருங்க, கல் மேலே ஏறி உட்காந்துட்டு துவைச்சிட்டு இருக்கிறா. வெளியே வந்து பார்த்துட்டு எனக்கே சாக்காயிடுச்சு. கீழே நின்று தான் துவைக்கணும் சன்சிகா அப்படின்னு சொன்னேன். இல்லைங்கம்மா, எனக்கு இப்படி துவைக்கிறதா கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொன்னா. சரி ஓகே, எப்படியோ ஒன்று செஞ்சு பழகு அப்படின்ட்டு நானும் வந்து விட்டாச்சு. துணியெல்லாம் துவைச்சி காய போட்டு மேடம் சாப்பிட வந்துட்டாங்க. வாங்க அப்படியே என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் முளவரைச்ச குழம்பு, காலையில் தோசை, மதிய சாப்பாடு, 2 பேத்துக்குமே 2 in 1 வச்சாச்சு. பொரியல் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல், தயிர் வந்து உர ஊற்றி வச்சது இருக்குது. காலையில் தோசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தேங்காய் சட்னியும் செஞ்சாச்சு. சைட் பை சைட் தோசையும் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ வாரத்தில் 2 முறை 3 முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை சூப் வந்து குடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கொண்டு போவாங்க, அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு ஊற்றி வச்சுட்டேன். காலையில் இந்த வேலைகள் மட்டும்தான் செஞ்ச பாப்பா 2 பேரும் ஸ்கூல் போகும் பொழுது. இனி கொண்டு போய் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கிளீனிங் வேலை எல்லாமே செய்யணும்.